எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் புத்தத்தில் 3 வகையான பயிற்சிகள் பற்றி பார்த்தோம். அந்த 3 வகையான பயிற்சிகள் என்னென்னா அறவொழுக்கம், தியானம் மற்றும் ஞானம். ஸோ இது மூணுத்துலேயும் எப்படி பயிலணும், இதில் அறவொழுக்கம் என்பது வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டியது. அதை சரியாக கடைபிடித்து தியான பயிற்சி பண்ணோன்னா ஞானம் விளங்கும். அதில் தியானத்தை எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமேட்டு ஞானங்கிறது எப்படி புலப்படும், அதை எப்படி ஆராய்ஞ்சு புலப்பட வைக்கணுங்கிறது பேசியிருப்போம். இந்த வீடியோவில் ஏன் அந்த மாதிரி ஒரு 3 வகையாக பயிற்சிகளை பிரித்து வச்சுருந்தார், அவர் புத்தர் வாழ்ந்த காலத்தில் எவ்வகையான கோட்பாடுகள் எல்லாம் இருந்தன, புத்தரோட பயிற்சிகள் அவற்றிலிருந்து எப்படி மாறுபட்டு ஒரு யூனிக்காக இருந்ததுங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் நம்ம முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா, புத்தம் இருந்த சமகாலத்தில் பல வகையான கோட்பாடுகளும் இருந்தன. அதில் அவர் முக்கியமாக சொல்கிறது 6 வகையான கோட்பாடுகள். இந்த வேத சமயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, படைப்பு கடவுள்னு ஒருத்தர் இருப்பார். அந்த படைப்பு கடவுள் படைப்பார். மக்கள் யாகங்கள் செய்வாங்க. அந்த யாகங்கள் செய்கிற மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு கர்மங்கள், நல்ல கர்மங்கள் கிடைக்கும். அந்த யாகம் செய்கிறது மூலமாக தான் ஃப்யூச்சரில், அதாவது மறுபிறப்பில் அவங்க நல்ல பிறப்பு எடுப்பாங்க. இல்லைனாக்கா அவங்களுக்கு நல்ல பிறப்பு கிடைக்காது. ஸோ யாகங்கள் மட்டுமே நல்ல கர்மங்களை கொடுக்கும். அதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலான்னா, இதில் கொடுத்துருக்கிற போல் படைப்பு கடவுள்னு ஒருத்தர் இருப்பார். அந்த படைப்பு கடவுள் தான் தேவர்களையும் மனிதர்களையும் படைப்பார். இப்படி தேவர்களையும் மனிதர்களையும் படைக்கிற கடவுள், படைப்பு கடவுள் தான் மறுபிறப்பையும் கொடுப்பார். அதை எதை பேஸ் பண்ணி கொடுப்பாருன்னா, மனிதர்கள் யாகங்கள் செய்யணும். அந்த யாகங்கள் மூலமாக நல்ல கர்மங்களை அவங்க பெறுவாங்க. அந்த நல்ல கர்மங்கள் தேவர்களுக்கு சென்றடையும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இது எல்லாமே பல வகையான தியானங்களை கொண்டு இருக்குது. ரிக்வேதத்தில் ஸ்பெசிஃபிக்காக பல வகையான தேவர்களை குறிப்பிடுறாங்க. அந்த ஒவ்வொரு தேவர்களுக்கும் எவ்வகையான யாகங்கள் செய்யணுங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. நான் இதில் வேதங்களை நிறைய எடுக்காமல் உபனிஷத்ஸ் எடுத்து பார்ப்போம். அந்த பீரியடில் என்னென்ன வகையான உபனிஷத்ஸ் இருந்ததுன்னா, மெயினாக 2 வகையான உபனிஷத்ஸ் இருந்தது. பிருஹதாரண்யக உபனிஷத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க. இது 2துலேயும் பல வகையான யாகங்களும் கொடுத்துருக்காங்க. அதில் நான் முன்ன சொன்னது போல், யாகத்தில் விலங்குகளை வெட்டி போட்டு விலங்குகள் மூலமாக தேவர்களுக்கு அதனுடைய சக்திகள் போய் சேரும். அது மூலமாக தேவர்கள் நமக்கு பலன்களை தருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேவர்கள் ப்ராபப்ளி கடவுளுக்கு ஹிண்ட் கொடுக்கலாம், மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்ட்டு. அது மூலமாக அவங்களுக்கு புண்ணியங்கள் செஞ்சு அடுத்த பிறவியில் நல்ல ஒரு பிறவி எடுப்பாங்க மனிதர்கள். அப்படி தான் இருந்தது. இந்த வேத மதம் இல்லாமல் அதையும் தாண்டி 6 வகையான கோட்பாடுகள் அதே சமயத்தில் இருந்தன. அதில் ஜெயினம், அருகம்னு சொல்லுவாங்க, தமிழில் அருகம்னு சொல்லுவாங்க. அதை ஆசீவகம், அனுவாதம், அரியோனாமை, அகர்மம், சார்வாகம், இந்த மாதிரி 6 வகையான கோட்பாடுகள் இருந்தன. இதில் எதுலேயுமே கடவுளுங்கிற படைப்பு கடவுள்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஒன்றும் ஒவ்வொரு விதத்தில் தங்களுக்குள்ளார மாறுபடும். இதில் ஜெயினம்ங்கிறது என்னன்னாக்கா, அறவொழுக்கம் ரொம்ப அதிகமாக வேணும். அதுபோல் கர்மம்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மத்தில் கர்மம் போய் ஒட்டிக்கும். ஆன்மங்கிறது ரொம்ப பியூரானது. அதில் கிளேஷங்கள், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் போய் சேரும்போது, கெட்ட கர்மமோ நல்ல கர்மமோ அதெல்லாம் போய் சேரும்போது அந்த ஆன்மமோட வெயிட் ஜாஸ்தியாகுது, ஆர் அதோட சைஸ் பெருகும். அந்த பெருகல் தான் அடுத்த பிறப்புக்கு வழிவகுக்குது. ஸோ இதில் பூஜை எதுவுமே கிடையாது. அதே போல் படைப்பு கடவுள்னு ஒன்று கிடையாது. கர்மமானது ஆன்மத்துக்குள்ளார ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கர்மம் தான் மறுபிறவிக்கு வித்திடுது. இது துறவரம் போகிறது மூலமாகவும், துறவரம் போய் ரொம்ப கடினமான தியான பயிற்சிகளை மேற்கொண்டு, உடம்பை வருத்திட்டு தியான பயிற்சிகளை மேற்கொண்டு, பல நாள் சாப்பிடாமல் இருந்து, அது மூலமாக தான் கர்மங்களை உயிரிலிருந்து விடுவிக்க முடியும். ஜெயினத்துக்கு கான்டெம்பரரியான வந்தவர் தான் ஆசீவகம். இந்த ஆசீவகத்தில் கர்மம்னு ஒன்று கிடையாது. கர்மம் இல்லைன்னா அப்போ என்ன ஆகும்? எப்படி மறுபிறப்புன்னு ஒன்று உண்டாகும்? எப்படி உண்டாகும்னா, ஆசீவகத்தில்
எல்லாமே 7 அப்படிங்கிற ஒரு கணக்குப்படி எல்லாமே நகரும். அதாவது 7 வகையான பிறப்புகள் இருக்கும். அந்த 7 வகையான பிறப்புக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம முக்தி அடைஞ்சிருவோம். அதாவது ஆன்மம்ங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதில் கர்மம்னு ஒன்று இல்லாததுனால நல்ல காரியம் கெட்ட காரியம்னு எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி உலகம் எல்லாம் இயங்குது? ஆசிவகம் எப்படி இதை சொல்லுதுன்னா, ஆசிவகத்தோட உண்மையான எந்த ஒரு நூல்களும் இப்போ கிடையாது நம்மக்கிட்ட. திக்க நிகாயம் 2வது சாப்டரில் கொடுத்துருக்கிறத வச்சு தான் நாம் ஆசிவகத்தை புரிஞ்சிக்க முடியுது. நான் புத்தத்தோட பார்வையில் பார்க்குறதுனால தெரியுது. ஜெயினத்தோட பார்வையில் ஆசிவகத்தை ரொம்ப அசிங்கமாக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இழிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ தீக நிகாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, தீக நிகாயம் 2 நான் அப்புறம் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது அதோட யூஆர்எல்லும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த உலகம் யூனிவர்ஸ் எல்லாமே இயங்கிறது ஃபேட்டால், அதாவது ஊழ் அப்படிங்கிறதுனால. இட்ஸ் கம்ப்ளீட் டிட்டர்மினிசம் இருக்கிறதுனால நாம் என்ன தான் நல்லது செஞ்சாலோ கெட்டது செஞ்சாலோ அது எதையுமே இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம நல்லது செய்யணுங்கிறத ஊக்குவிக்கிறது ஆசிவகம். இதை நாம் திருக்குறளோட ஊழுங்கிற அதிகாரத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். ஸ்பெசிஃபிக்லி குறள் 380 380வது குறளில் ஊழை விட பெருசு எது, ஃபேட்டை விட பெருசு எது, அதை நாம் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணோன்னா அதுவே திருப்பி முன்னாடி நிற்குங்கிற மாதிரி ஒன்று வரும். ஊழ் பெருவழி யாவுல அதனை முந்தினும் தானே முந்துருங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும். எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை, டவுட் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள். அணுவாதம்ங்கிறது என்னென்னா, அந்த அணுவாதத்தோட கோட்பாடு படி எல்லாமே 7 வகையான பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அட்டாமிசம்னு சொல்லுவாங்க. அந்த 7 வகையான ஆட்டம்ஸ்னால் செய்யப்பட்டதுனால எல்லாமே ஒரு சமயத்தில் எல்லாமே அழிஞ்சிரும். அந்த அழிஞ்சு திரும்பி அதே 7 வகையான எலமெண்ட்ஸாவோ ஆட்டம்ஸாவோ மாறிடும். அதனால் நம்ம என்ன தான் கர்மம் செஞ்சாலும் அதுக்கு பயன் கிடையாது. அதோட கான்டெம்ப்ரரியாக அதோட ஈக்குவலண்ட்டாக அக்கர்மம்னு ஒன்று இருந்தது. அதாவது நம்ம என்ன தான் கர்மம் செஞ்சாலும் அதுவும் பயன் கிடையாது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகுது, அதுவும் அகர்மம். இன்னொன்று அரியோனாமைன்னு என்னென்னா அக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் நிறைய பேர் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொன்னால் ஓகே, நாஸ்திகங்கிறவங்க கடவுளே இல்லைம்பாங்க. ஆஸ்திகங்கிறவங்க பக்தி மார்க்கமில் போயிட்டு எனக்கு கடவுள் இருக்காங்க, அப்புறம் அந்த சைடு போவோம், இன்னொரு நாள் பக்தி மார்க்கத்தை பற்றி பார்ப்போம். ஸோ கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க, இது 2 பேர்த்துக்குமே நடுவில் இல்லாமல் எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு குழப்புவாங்க. அவங்க தான் இந்த அரியோனாமை கேட்டகரியில் இருந்த அந்த கோட்பாடு உடையவங்க. சாருவாகம்ங்கிறவங்க யாருனாக்கா, இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு நாள் அழிய தான் போகுது, கர்மங்கிறது ஒன்று கிடையாது, கடவுளுங்கிறது ஒன்று கிடையாது, ஆன்மங்கிறதுக்கு ஒன்று கிடையாது, எல்லாமே எதுவுமே ஒன்று கிடையாது, எல்லாம் மெட்டீரியலிசம் தான். மெட்டீரியலிசம்ங்கிறதுனால எல்லாமே ஒரு நாள் அழியுங்கிறதுனால என்ஜாய் பண்ணுறா, எதுக்குமே கவலைப்படாத, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு, 100% என்ஜாய் பண்ணு, தேடிப்போ என்ஜாய் பண்ணு. அதனால் மொராலிட்டிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது அற ஒழுக்கம்ங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது இந்த சாருவாக கோட்பாடு படி. அதனால் ஒருத்தர் எத்தனை பொண்டாட்டி வேணால் வச்சுக்கலாம், ஒரு பொண்ணு எத்தனை ஹஸ்பண்ட்ஸை வேணால் வச்சுக்கலாம், சோஷியல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்று கிடையாது, அதுபோல் எந்த ஒரு நீதிங்கிறதும் கிடையாது. ஒரு வகையாக பார்த்தா இது கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி இதுக்குள்ளார கூட வரலாம். ஈவேரா பெரியார் இருக்கார் இல்லையா, அவரோட சிந்தனைகள் கூட வரலாம் இதுக்கு. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது தான். இந்த எக்ஸலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் பாருங்கள். புத்தர் திகநிகாயம் 2வது சூத்திரத்தில் இந்த 6 வகையான கோட்பாடுகளை பற்றி பேசுகிறாரு. இதில் அந்த ஆஜீவிகத்தை ஐயனார்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஊரில், அவர் தான் இந்த ஆஜீவிகத்தை தோற்றுவிச்சவர். அவரும் இதே ஜைன மதத்தோட மகாவீரர் இருந்த சமகாலத்தில் தான் இருந்திருக்காரு. இந்த 2 கோட்பாடுகளும் ரிஷபநாதர்னு ஒருத்தரோட கிரியேஷனில் இருந்தால் வந்திருக்கு. இதை தீகநிகாயம் 2வது சூத்திரத்தில் எங்கே விளக்கியிருக்காருன்னா, இந்த இதில் சொல்லியிருப்பார். அதாவது துறவரம் போகிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அஜாத்த சத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் இருந்திருப்பார் அந்த காலத்தில். அவர் மகத நாட்டை ஆண்டிருப்பார். அந்த அஜாத்த சத்ரு தன்னோட அப்பாவையே கொன்னுட்டு அரசனாயிருப்பார்.
அந்த மாதிரி ஆனதுனால அவருக்கு மனசில் ஒரு சாந்தமே இருந்திருக்காது. அப்போது அவர் பல வகையான கோட்பாடுகளோட தலைவர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி துறவரம் இருக்கிறது மூலமாக என்ன பலன் கிடைக்கும், எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்குமா, நான் வந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அதை பற்றி புத்தர்கிட்ட போயிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நான் இவங்கக்கிட்ட போனேன், இந்த மாதிரியான பல பேர்கிட்ட போனேன், இவங்கெல்லாம் எனக்கு இது சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்கிற பதில் வந்து குண்டக்க மட்டக்க பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதோட இதில் எல்லாத்துலேயும் அவருக்கு பதில் கிடைக்காததுனால அவர் புத்தர்கிட்ட வந்ததாகவும், அதுக்கப்புறம் புத்தர் அவர்கிட்ட இந்த 3 வகையான பயிற்சிகளை பற்றி சொல்லி கொடுத்ததாகவும், புத்தர் சொன்னதை கேட்டு அதை புரிஞ்சிட்டு அஜாத்த சத்ரு அந்த இடத்த விட்டு போகிறாரு. புத்தர் சொன்ன மற்ற எல்லா வகையான கோட்பாடுகளை பற்றி நான் இங்கே தொகுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இத்தனை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது, நீங்கள் இந்த லிங்க்ஸை போய் படிக்கலாம். இங்கே டைம் கிடச்சா பாருங்கள். இதில் சில இடத்துல நான் ஏக்கு மேலே ஒரு சின்ன கோடு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன், ஓக்கு மேலே சின்ன கோடு இதெல்லாம் போட்டிருப்பேன். இது எங்கேருந்து வருதுன்னா, இது வந்து IAST அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆல்ஃபபெட் ஃபார் சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லிட்ரேஷன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தமிழ் ஸ்கிரிப்ட் என்ன இருக்குது, அதோட ரோமன் பேஸ்டு IAST ஸ்கிரிப்ட் அதோட ஈக்குவலண்ட் என்ன. இப்போ ஆனா தமிழில் மட்டும் போடுறோம், ஆனா ஏ போட்டு ஒரு மேலே ஒரு கோடு போடுறோம். அம்ங்க இருக்கிற சவுண்டு கிடையாது நம்மக்கிட்ட, அம் அதெல்லாம் சவுண்டு கிடையாது, அந்த ஒலி கிடையாது நம்மக்கிட்ட. ஆனால் அஹ இருக்கு இல்லையா, ஸோ இது அஹ்ன்னு சொல்லணும். அதை நம்ம மக்கள் அக்குன்னு மாற்றி இக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஹ். அதுக்கான இலக்கண விதிகள்லாம் நிறைய இருக்குது, அது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் இது எப்படி உச்சரிக்கணுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இந்த தீகநிகாயம் 2ங்கிற சாப்டரோட லிங்க் நான் கொடுக்குறேன், டைம் இருந்தால் பாருங்கள். இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஒரு டைம்லைன் மாதிரியான ஒரு கிராஃபில் போட்டிருக்கேன். இது எப்படி படிக்கலாம்னாக்கா, இதுதான் புத்தர் இருந்த காலம், இந்த நடுவில் இருக்கிறது. இந்த புத்தர் இருந்த காலத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த காலத்தில் எப்படி துறவரம் போனாங்க, அதே போல் புத்தர் எழுந்த காலங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்படி இந்த ஷ்ரமண மூமெண்ட், அதாவது வேத கோட்பாடுகளுக்கு ஒரு போட்டியாக எப்படி ஷ்ரமண மூமெண்ட் வந்தது, அதுக்குள்ளார என்னென்ன மாதிரியான எத்திக்ஸ் எல்லாம் இருந்தது, அவர் இருந்த காலங்களில் எக்ஸாக்ட்லி அதே சமகாலங்களில் யார் யாரெல்லாம் இருந்தால், அந்த பீரியடில் இருந்த நாம் அந்த கிராஃபில் பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸலில் பார்த்தோம் இல்லையா, அதே விஷயங்களை நான் டயக்ராம் ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் புத்தரோட பாதை நடுவில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, புத்தர் மறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஜெயினிசமில் என்ன மாற்றம் வந்துச்சு, ஆஜீவிக்கம் எப்படி வளர்ந்துச்சு, அதே போல் சில வகையான கோட்பாடுகள் மறைஞ்சதுனாக்கா கோட்பாடுகள் மறைஞ்சிருக்கும், அந்த மக்கள் மற்ற வகையான கோட்பாடுகளை தழுவியிருப்பாங்க. அதே போல் எப்படி வைதிகம்ங்கிறத புத்தத்துக்கிட்டேயும் ஜைனத்துக்கிட்டேயும் இருந்து அதனுடைய கோட்பாடுகளை வாங்கி தனக்குள்ளார வச்சுக்கிட்டதுனால தான் இத்தனை நாள் அதனால் அடாப்ட் பண்ணி இருக்க முடியுது. அதனால் வைதிகம்ங்கிறது இன்னும் ஃப்யூச்சரில் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். புத்தம் மாதிரி வரையறுத்து ஒரு கோட்பாடுக்குள்ளார அதை கொண்டு வர முடியாது. ஆனால் அதே சமயத்தில் புத்தம்ங்கிறது மாறிட்டே இருந்திருக்கு. காலகாலத்தில் மக்கள் தான் வந்துட்டு அந்த ஒரு கோட்பாடை எடுத்து வெவ்வேறு வகையில் மாற்றுறாங்க. புத்தர் சொல்லிக் கொடுத்த புத்திசமானது தேரவாத புத்திசம்னு சொல்லுவாங்க. புத்தர்கிட்ட இருந்து மக்கள் நேராக கற்றுட்டதை தேரவாத புத்திசம்னு சொல்லுவாங்க. அந்த புத்திசமானது இந்த 2nd century BCEல அசோகர்னால் மியான்மர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான இடங்களுக்கு புத்த பிக்குகள் கொண்டு சென்றாங்க. அந்த வகையான கோட்பாடுகள் தான் இன்னும் அந்த நாட்டில் பிரதிபலிச்சிட்ருக்கு. இந்த டைம் பீரியடில் எப்படி வைதிகம் 6 வகையாக பிரிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறமேட்டு சாங்கியம்னு எப்படி ஃபார்ம் ஆனுச்சு, அதே சமயத்தில் தான் பதஞ்சலி யோக சூத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்துக்கான ரொம்ப கிளியரான டெக்ஸ்ட், அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பதஞ்சலி யோக சூத்திரம்.
யோக சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்லியிருப்பாங்க. இது போல் பல வகையான கோட்பாடுகள் இருக்கும். இது எல்லாமே கடவுளுங்கிற ஒன்று இருக்குன்னு நம்புகிற விஷயங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாஸ்திக விஷயங்கள். அதாவது கடவுள் இல்லாமல் எப்படி, இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரிஜினலாக எப்படி கடவுள் இல்லாமல் கர்மம் மூலமாக எப்படி விஷயங்கள் நகருதுங்கிறத பற்றி. அந்த மகாயாண புத்திசம் பிராமணர்களால் உருவாக்கப்படுது. அந்த மகாயாண புத்திசம் திபெத்துக்கு போனதுக்கப்புறமேட்டு வஜ்ராயண புத்திசமாக உருவெடுக்குது. அந்த வஜ்ராயண புத்திசமும் மகாயாண புத்திசமும் சைனாவுக்கு போகும்போது சான் புத்திசம்னு மாறுது. சான்னா ஜானாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜானாஸ்னால் அந்த செறிவு நிலையில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்க்கு போகிறது தான் ஜானான்னு சொல்லுவாங்க. அந்த ஜானாங்கிற வார்த்தையானது சைனீஸ்க்கு போகும்போது சான் அப்படின்னு மாறுது. அதுதான் சான் புத்திசம். அதே சான் புத்திசமானது ஜப்பானுக்கு போகும்போது ஜென் புத்திசமாக உருவெடுக்குது. இப்படி தான் போய் முடியுது. இதில் ஆஜீவிகம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமே போயிடுது. 13வது நூற்றாண்டுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமையே போயிடுது. அந்த ஆஜீவிகமானது ஹிந்துவிசத்துக்குள்ளார கலந்துருது. இப்போ ஹிந்துவிசம்னு பார்த்தோன்னாக்கா இதுவும் ஒரு மக்களோட வாழ்வு முறை தான் ஹிந்துவிசம்ங்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்பயும் சரி அப்பயும் சரி அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த வைதிகம்குள்ளார வைதிகம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா பிராமின்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்த விஷயங்கள்லேருந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி புத்தரோட இந்த 3 வகையான பயிற்சிகள் மற்ற சமகால பயிற்சிகளை விட ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அதே போல் அவரோட கோட்பாடுகள் எவ்வளவு இன்டலெக்சுவலாக சுப்பீரியராக இருக்குதுங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை நன்றி, வணக்கம்.